ஒரு சின்ன கேள்வி. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள்ல யோசேப்பின் பேர் நேரடியாக இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பதிலா அவரோட மகன் எப்பிராயிம் தான் யோசேப்பின் ஆசீர்வாதத்தை சுமந்தா. இது எப்படி நடந்துச்சு தெரியுமா? வாங்க, இந்த பைபிள் உண்மைக்குள்ள போகலாம். யாக்கோபு முதிர்ந்த வயசு, கண்கள் சரியா தெரியல. என் காலம் நெருங்குதுன்னு அவர் உணர்ந்த நேரம். அப்போதான் தன் அன்பு மகன் யோசேப்பு அழைக்கிறார். யோசேப்பு வரும்போது தன் 2 மகன்களையும் கூட்டிக்கிட்டு வரான். மூத்தவன் மனாசே, இளையவன் எப்பிராயிம் யாக்கோபு பேரன்களை ஆசீர்வதிக்க கைகளை உயர்த்துகிறார். அப்போதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் கைகளை குறுக்கா வைத்து வலது கையை இளையவனான எப்பிராயிம் மேல, இடது கையை மூத்தவனான மனாசே மேல வைக்கிறார். இத பார்த்த யோசேப்புக்கு சற்று சங்கடம். அப்பா, வலது கை மூத்தவனுக்கு தானேன்னு மெதுவா சொல்றான். அப்போ யாக்கோபு சிரிச்சுட்டே சொல்றார், எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும். மனாசே பெரியவன்தான், ஆனா இளையவனான எப்பிராயிம் அவனை விட இன்னும் பெரியவனாவான். அவனோட சந்ததி பல தேசங்களா பெருகும். இந்த ஒரே செயல்ல யாக்கோபு யோசேப்பின் மகன்களை தன் சொந்த பிள்ளைகளா ஏற்றுக்கிட்டு எப்பிராயிமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனாலதான் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் யோசேப்பு இல்ல, எப்பிராயிம் தான் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை சுமந்தா. இந்த பைபிள் உண்மை நமக்கு என்ன சொல்லுது? சில நேரம் மூத்தவன் அல்ல, இளையவன் தான் ஞானத்தாலும் கடவுளின் திட்டத்தாலும் தேர்ந்தெடுக்கப்படும்.